இந்த கோயில் வந்து மகா காளீஸ்வரி திருக்கோவில். இந்த கோயில் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி கதிர் பெரிய சுவாமிங்கிற ஒரு சுவாமி கட்டினது. இது அவருடைய சொந்த நிலத்துல அமைச்ச கோவில். இதே வயல விவசாயம் பண்ணிட்டு இருந்தவர். அவருக்கு சிவனோட காட்சி கிடைச்சு அவர் சொந்த நிலத்துல கட்டினது. முக்காவாசி அவர் செலவுல இந்த கோயிலை கட்டினது. அவர் உலகத்திலே மிகப்பெரிய சிவலிங்கம். ஆனா இந்தியாவில வந்து உங்களுக்கு சிமெண்ட்ல செஞ்ச சிவலிங்கம் வந்து உயரமா நிறைய இருக்கு. ஆனா கருங்கல் லிங்கம்னு பாத்தீங்கன்னா 1-2 தான் இருக்கு. அதுல இந்த லிங்கம் வந்து இந்தியாவில நமக்கு பெரிய சிவலிங்கம். ஹைட் வந்து 61 அடி. அம்பாள் தான் முதல் ஸ்தாபனம் பண்ணது. 2000ல 25 வருஷம் ஆச்சு. 2005ல சிவன் கும்பாபிஷேகம், 2016ல அந்த பெரிய லிங்கம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது. அந்த பெரிய லிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கு ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் பெரிய அபிஷேகம் நடக்கும். பிரம்மாண்டமா பால்லாம் ஒரு 1000 லிட்டர் அபிஷேகம், பெரிய லெவல்ல அபிஷேகம் பண்ணுவோம். பெரிய நந்தி இருக்காரு, அதனால பிரதோஷ பூஜை 2 பிரதோஷ பூஜை நடக்கும். அது இல்லாம ஜலகண்டேஸ்வரர் இருக்கார். படிகலிங்க பூஜை டெய்லி 12 மணிக்கு நடக்கும். எல்லா நாளும் டைம் வந்து 9 to 12, சாயங்காலம் 5 to 7. நடராஜர் வந்து சிவன் வந்து இந்த ஊர்ல பாதம் பட்ட புண்ணிய பூமி. ஒரு காலத்துல வந்து முக்தி தாண்டம் ஆடி இருக்காரு. கிரகபதிங்கிற ஒரு கிரகத்துக்காக, தேவகணத்துக்காக முக்தி கொடுக்கறதுக்காக இந்த ஊர்ல முக்தி தாண்டம் ஆடி இருக்காரு. ஒரு சிறப்பு வாய்ந்த சிவாலயம் ஊருக்கு மத்தியில் இருக்கு. திருச்சியில திருவரம்பூர் பக்கத்துல கூத்தைப்பாருங்கிற கிராமத்துல இருக்கு.